1993ல வாட்ச் ஈட்டிங் கில்பர்ட் கிரேப் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் நடிக்கும் போது அவருக்கு வயசு 19. அந்த படத்துல அவரோட ஆக்டிங்காக ஆஸ்கர் அவார்டுக்கே நாமினேட் ஆனாரு. இவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தாலும் பட் இவர் நடிச்ச மூவில எல்லாம் என்னென்ன கோளாறுலாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா, விமர்சன ரீதியா படம் எல்லாமே பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கு. பட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே அவர் நடிச்ச படம் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டே வந்தது. அப்ப என்ன யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா, ஒரே ஒரு படமாவது பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் கொடுக்க வச்சிடணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு கதையை, அதாவது அந்த ரோமியோ ஜூலியட் கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை படமா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல நம்ம டிகாப்ரியோவை ஹீரோவும் வச்சாங்க. அந்த படத்துல அவர் வேற லெவல் ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல வேற லெவல் கலெக்ஷனே குமிச்சது அண்ட் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் அவருக்கு உண்டாக்குச்சு. பட் லியோனார்டோ பொண்ணுங்க மத்தியில நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோம், சோ இந்த மாதிரி ரோமியோ மாதிரியே நடிச்சுட்டே போனா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு யோசிக்காம அவர் நடிக்கிற கேரக்டர்ல ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா நடிக்க ஆரம்பிச்சாரு. டிகாப்ரியோ அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே முதல்ல அவர் நடிச்ச படமா ஞாபகம் வர்றது அந்த டைட்டானிக் தான். அந்த டைட்டானிக்ல அவர் நடிக்கும் போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்றேன். ஜேம்ஸ் கேமரான் டைட்டானிக்கான அந்த கதை எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு ஹீரோக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்தாரு. நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாரு, தௌசண்ட்ஸ் ஆடிஷன் பண்ணாரு. பட் அவருக்கு வந்துட்டு யார் மேலேயுமே அந்த நம்பிக்கை வரல, இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரல. அண்ட் அதே சமயத்துல இந்த டைட்டானிக்க ப்ரொடியூஸ் பண்ண 2 கம்பெனி இருந்தாங்க. அந்த 2 கம்பெனிக்குமே இந்த டைட்டானிக் மூவியை எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்தாங்க. அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அவங்க ஓடாது, இதுக்கு வந்து 1300 கோடி செலவுல இந்த படத்தை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த அதே சமயம் தான் ஜேம்ஸ் கேமரான் டிகாப்ரியோவை இந்த படத்துல ஹீரோவா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாரு. அப்ப இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இவர் இப்பதான் நடிச்சுட்டே வர்றாரு, இப்பதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு, இவரெல்லாம் நடிக்க வைக்கணும், அதுவும் 1300 கோடி பட்ஜெட்ல நடிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பட் ஜேம்ஸ் கேமரான் இல்ல, இவர் நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துல நடிக்க வச்சாரு. 1300 கோடி பட்ஜெட்ல பண்ண அந்த படம் 13,000 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணுச்சு. டிகாப்ரியோட ஆக்டிங்கே வேற லெவல்ல இருந்தாலும் மறுபடியும் இவரால பண்ண முடியுமா அப்படின்ற அந்த சந்தேகத்துக்குள்ளேயே தான் அவர் வள வந்துட்டே இருந்தாரு. கால் மீ இஃப் யூ கேன், சட்டர் ஐலாண்ட், ஆல்பா ஃபுல் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி தரமான படத்தெல்லாம் கொடுத்தாரு. ரெவனன்ட் அப்படின்ற ஒரு மூவி நடிச்சாரு. அந்த மூவில காட்டுல வாழ்ற ஒரு மனுஷனா நடிச்சிருப்பாரு. டைட்டானிக் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவரோட ஆக்டிங் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. ஏன்னா அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்றத நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் அந்த ரெவனன்ட் மூவிலயும் ஆக்டிங் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அவரு பியர் கூட ஃபைட் பண்றதெல்லாம் உண்மையாவே பியர் கூட ஃபைட் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே நடுக்க வர அளவுக்கு தான் அவர் நடிச்சிருப்பாரு. என்ன அவர் அவ்வளவு தத்ரூபமா நடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நடிச்சாரு. நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகணும், அவரோட ஆக்டிங்க நம்மளுக்கு வேற லெவல்ல காமிக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த ரெவனன்ட் அப்படின்ற மூவில காட்டு எருமையோட ஈரலை பச்சையா உண்மையாவே சாப்பிட்டாரு.